அனைவருக்கும் இனி அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். 14/5/2017 ஞாயிற்றுக்கிழமை, மூல நட்சத்திரம். இன்று நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இன்றைய ஜோதிட தகவலில் நேற்றைக்கு இந்த கருட தரிசனத்தை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அந்த கருட தரிசனம் ஒவ்வொரு கிழமைகள்லையும் இப்போ நம்ம எந்த கிழமையில் பார்த்தா என்ன பலன் நடக்குங்கிறத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் கருடனை பார்க்கறது, அது தரிசனம் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜென்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கும். பாவங்கள் தோஷங்கள்லாம் விலகக்கூடிய நாளாக அன்றைக்கி அமையும். திங்கள் செவ்வாயில் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன கஷ்டங்கள், அதாவது தீராத துன்பங்கள், மன கஷ்டங்கள், ஏதாவது ஒரு வகையில் என்ன கஷ்டம் ஏற்பட்டிருந்தோ அது நீங்கக்கூடிய நாளாக திங்கள் செவ்வாய் 2 நாளும் கருட தரிசனம் பண்ணுறது அதனுடைய பலன். புதன் வியாழன் எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும். உங்களை எதிர்த்துறவங்க, உங்களுக்கு தொந்தரவு பண்ணவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நாளாக பலன் விலகி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உண்டு. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பார்க்குறது பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள், குடும்ப விருத்தி, சொத்துக்கள் சேர்க்கை, இந்த மாதிரி எல்லாமே நல்ல பலன்களாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தினசரி கருட தரிசனம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமான வாழ்வும் புகழும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நாளைக்கு நம்ம கோவில் வழிபாடு செய்யும் பொழுது தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காயினுடைய உடைச்சதுனால அதனுடைய ஏற்கக்கூடக்கூடிய பலன்கள், அதாவது என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத தேங்காய் பற்றிய இதை நாளைக்கு பதிவில் பார்ப்போம். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். இன்றைய ராசி பலன். மேஷம். ஆன்மீக பயணம் குடும்பத்தினருடன் சென்று வரக்கூடிய நாளாக அமையும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்லவும். தொழில் சார்ந்த கவலை அதிகமாகும். சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட மன உளைச்சலால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்கும். சிலர் தனது சித்தப்பா உறவு முறையினால் மன வருத்தம் அடைய நேரலாம். நண்பர்களை சந்தித்து ஆலோசனை செய்யக்கூடிய நாள் இன்று. தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு. ரிஷபம். மொபைல் ஃபோன் மூலம் வரும் தகவல் மன உளைச்சல் தரலாம். சிலருக்கு உறவினர்கள் மூலம் மன உளைச்சல் ஏற்படலாம், அல்லது அவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். இன்று ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளாகவே இன்று அமையும். இன்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. விநாயகரை வழிபட்டு வர மன அமைதி கிடைக்கும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. மிதுனம். நண்பர்கள் அல்லது காதலர்களுக்குள் ஏதாவது மன உளைச்சல் ஏற்படலாம். எனவே ஃபோன் உரையாடலை கவனமுடன் பேசுவது நல்லது. உறவினர்கள் ஒருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படலாம். உங்களது பேச்சின் மூலமாக சிறு வாக்குவாதம் அல்லது உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். பொதுவாக இன்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. கடகம். கணவன் மனைவிக்குள் சிறு மன உளைச்சல் ஏற்படலாம், அல்லது மருத்துவ செலவு ஏற்படும் நாள். அதிக பண விரயம் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்பட செய்யலாம். வீண் குழப்பங்கள் ஏற்படும். தாயாருக்கு கால் முட்டு வலி வேதனையை தரும். இன்று அம்மன் கோயில் சென்று 2 தீபம் ஏற்றி வாருங்கள், மன அமைதி கிடைக்கும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. சிம்மம். குழந்தைகள் பிள்ளைகளின் தேவைகளுக்காக அதிக பண செலவு ஏற்படலாம். உறவினர்களால் மன உளைச்சல் ஏற்படும். சிலருக்கு தொழில் சார்ந்த நெருக்கடி அல்லது கடன் பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினருடன் ஆலோசனை செய்வீர்கள். இன்று கோவில் வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. கன்னி. வீடு இடம் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நல்ல தகவல் பயன் தரக்கூடிய அமையும். தாயாரின் உடல்நிலையில் அடிக்கடி அக்கறை தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். தாயாருடன் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். காதலர்களுக்குள் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதார முன்னேற்றத்திற்கான காலமாக இது அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள். துலாம். மன உளைச்சல் ஏற்படும் நாள். பிள்ளைகளை பற்றிய கவலை மனதில் ஏற்படும். சிலர் வேலை தொழில் சார்ந்த மன உளைச்சலில் இருப்பீர்கள். முடிவுகள் எடுக்க இயலாத சூழ்நிலை காணப்படும். இன்று பைரவர் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை. விருச்சிகம்.
தாயார் வழி உறவினர்களால் மன உளைச்சல் ஏற்படும். சிலருக்கு வீடு அல்லது வாகனம் சம்பந்தமாக செலவு ஏற்படும். இன்று அதிக தூர பயணம் செல்வதை தவிர்ப்பது நல்லது. மன அமைதியின்றி குழப்பமான சூழ்நிலை, நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவது சிறப்பு. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு. தனுசு, தொழில் மற்றும் வேலை சார்ந்த குழப்பமான மனநிலை இருப்பீர்கள். உறவினர்களாலும் மன உளைச்சல் ஏற்படலாம். ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் தரும் நாளாக இன்று அமையும். இன்று பெருமாள் கோயில் சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது மிகவும் நன்மையை தரும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு. மகரம், தாயாரின் உடல்நிலை அக்கறை தேவைப்படும் நாள். மருத்துவ செலவு அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காக விரைய செலவு செய்ய நேரிடும். தனவரவில் திருப்தி இருப்பினும் செலவும் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணம் சென்று வருவது நன்மை தரும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை. கும்பம், மன அமைதியின்றி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் நாள். நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அவர்களின் ஆலோசனைப்படி சில மாற்றங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை அமையும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வேலை சார்ந்த குழப்பம் நீடிக்கும். சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாருங்கள், மன அமைதி கிடைக்கும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு. மீனம், தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை. சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல்கள் வர தாமதமாகலாம். தூக்கத்தை இழக்கும் வகையில் அதிக வேலைப்பளு ஏற்படும். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று அம்மன் கோயில் வழிபாடு மன அமைதியை தரும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.